வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் நடக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு. அந்த மாநாடு சம்பந்தமான அனுமதிக்கு ஒரு 52 கண்டிஷன் நிபந்தனைகளோடு கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு நிபந்தனையாக சென்னையிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள், தமிழ்நாடு முழுக்க அங்கே வரக்கூடிய வாகனங்கள், அங்கங்கே டிஎஸ்பி மட்டத்தில் ஏசி, சென்னையாக இருந்தால் ஏசி, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு அனுமதி படிவம் வாங்கிட்டு வரணும். எந்த வாகனம், என்ன நபர், யார் இன்சார்ஜ், இந்த மாதிரி விவரங்கள் ரொம்ப சாதாரண விஷயங்கள் தான். அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் அது சம்பந்தமான விவரங்களை கேட்பதற்காக இன்றைக்கி நம்மளுடைய பெருநகர காவல்துறை ஆணையாளர், அதே மாதிரி நம்முடைய ஜாயின்ட் கமிஷனர் ஐஎஸ் அவங்கள சந்தித்தோம். நாம் இன்றைக்கி பல இடங்களில், எல்லா இடங்கள்லையும் சென்னையிலேருந்து கிளம்பக்கூடிய அத்தனை வாகனங்களுடைய நம்பர், பதிவெண் நம்பர், இந்த மாதிரி விவரங்களை திரட்டி இருக்கோம். அதை நாளை காலையில் 10 மணிக்குள்ளே நம்முடைய அந்தந்த டிசி லிமிட்டில் இருக்கக்கூடிய டெபுட்டி கமிஷனரை பார்த்து அவங்க அந்த அலுவலகத்தில் ஒப்படைக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. நாமளும் அதுக்கு பிறகு அவங்க அதுக்கான ஒரு அனுமதி படிவம் கொடுப்பாங்க. அந்த படிவத்தை நம்முடைய வாகனங்களில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்முடைய பெருநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்துக்கு வந்திருந்தோம், பேசியிருக்கோம். எல்லாம் திட்டமிட்ட மாதிரி நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய வாகனங்கள் 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்னையிலிருந்து கிளம்ப இருக்கிறது. அதே மாதிரி ட்ரெயின் ஏற்பாடு ஆயிருக்கு. ட்ரெயின் சனிக்கிழமை 21 இரவு இங்கிருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் போகுது. இந்த மாதிரி எல்லா வகையிலும் முருகன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்காக அடையாளமாக எல்லாம் ஸ்மூத்தாக நடந்துட்டு இருக்கு. தடை ஆரம்பத்தில் பலது வந்தது. அந்த தடைகள் எல்லாம் முருகனுடைய வேளால ஒவ்வொன்றாக உடைக்கப்பட்டு எல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு முருகன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். நம்முடைய கணக்கு 5 லட்சம் பேர் அந்த இடத்துல கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. இது செய்ய முடியாத கட்டுப்பாடு என்னன்னா, வாகனங்கள்ல போறவங்க எத்தனை பேர், அதில் ஆண் எத்தனை, பெண் எத்தனை, இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கிளம்புறப்ப தான் நமக்கு வாகனம் கிளம்புறப்ப தான் எத்தனைன்னு கரெக்டாக தெரியும். அதனால் அது ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதுக்காக நம்ம உச்சநீதிமன்றம் போயிருந்தோம். உச்சநீதிமன்றம் மீண்டும் மாநிலத்திலே உயர்நீதிமன்றத்தை அணுக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் அது நம்ம இப்போ பேசுகிற நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல். அதனால் உயர்நீதிமன்றத்துக்கு அதுவும் கூட நம்ம போவோம். அதுவும் கூட ஒரு சாதாரண விஷயம், அதையும் சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சில கண்டிஷன்ஸ், நிபந்தனைகளில் நம்முடைய உயர்நீதிமன்றமே அது ப்ராக்டிக்கலாக இல்லை, யதார்த்த நிலையில் இல்லை, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு உயர்நீதிமன்றமே அதெல்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. அதுவும் அரசாங்கம் ஒத்துட்ருக்காங்க. அதனால் இதுவரைக்கும் போகிற எல்லா விஷயமும் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.